நம்ம முதல் தடவை வேலைக்கு போனப்போ, அடடா! சம்பளம் 20,000 இருக்கு. 10 மாசம் சேர்த்தா ரூ. 2,00,000 வந்துரும். அதுல பாதி எஃப்டில போடுறோம், பாதி வந்து ஸ்டாக்ல இன்வெஸ்ட் பண்றோம் அப்படின்னு யோசிச்சிருக்கீங்களா? இன்வெஸ்ட் பண்ணலான்னு வந்ததுக்கப்புறம், எந்த ஃபண்ட் சூஸ் பண்றது, இல்ல எந்த ஸ்டாக் சூஸ் பண்றதுன்னு யாராவது குழம்பியிருக்கீங்களா? இதுவரைக்கும் நீங்க இன்வெஸ்ட்மென்ட் பண்ணலன்னா பரவால்ல. இந்த வீடியோ பார்த்ததுக்கப்புறம் உங்களுக்கு கண்டிப்பா இன்வெஸ்ட்மென்ட் பத்தி ஒரு ஐடியா கிடைக்கும். இந்த வீடியோல மியூச்சுவல் ஃபண்ட்னா என்ன? என்ன மாரி ஃபண்ட்ஸ்லாம் இருக்கு? எப்படி சூஸ் பண்ணணும்? நம்மளுக்கு ஏத்த மாரி எந்த ஃபண்ட்ல இன்வெஸ்ட் பண்ணணும்? அப்படிங்கிறத டீட்டெயில்டா பார்ப்போம். ஹலோ ட்ரேடர்ஸ், நீங்க பார்த்துட்டு இருக்கிறது ட்ரேடிங் சோல்ஜர்ஸ். நான் பிரபு. இந்தியாவில் பேசிக்காக மியூச்சுவல் ஃபண்ட் எப்படி ஒர்க் ஆகுன்னு பார்த்தீங்கன்னா, இன்வெஸ்டர் கிட்டேருந்து, அதாவது நம்ம கிட்டேருந்து வாங்குற காசு எடுத்துகிட்டு போயிட்டு அந்த ஃபண்டோட நேச்சருக்கு ஏற்ற மாதிரி இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. இப்போ ஈக்விட்டி ஃபண்ட் அப்படின்னா ஸ்டாக்ல இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. டெப் ஃபண்ட் அப்படின்னா பாண்ட்ஸில், கவர்மெண்ட் செக்யூரிட்டிஸில், சிடிஸில், சிபிஸில் இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. இந்த மாதிரி நிறைய டைப் ஆஃப் ஃபண்ட்ஸ் இருக்குது. போக போக பார்ப்போம். ஃபார் எக்ஸாம்பிள், ஈக்விட்டி ஃபண்டில் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுறீங்க அப்படின்னா மியூச்சுவல் ஃபண்ட் ஹவுஸ் என்ன பண்ணுவாங்கன்னா ஸ்டாக்ஸில் இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. அவங்க இன்வெஸ்ட் பண்ண ஸ்டாக்ஸ் எல்லாமே மேலே போச்சு அப்படின்னா உங்களோட என்ஐவியும் மேலே போகும். அதுதான் நம்மளுக்கு ப்ராஃபிட்டாக கிடைக்கும். ஓரளவுக்கான பேசிக் பார்த்துட்டோம். இப்போ மியூச்சுவல் ஃபண்ட் எப்படி ஒர்க் ஆகுதுன்ட்டு டீப்பாக பார்ப்போம். ஒரு இன்வெஸ்டராக நம்மளோட வேலை என்னன்னு பார்த்தீங்கன்னா, நிறைய ப்ராஃபிட் எப்படி பண்ணுறதுன்னு யோசிக்கணும். அதுக்கு எதெல்லாம் கட் பண்ணணுமோ அந்த விஷயத்தெல்லாம் நம்ம கட் பண்ண போகிறோம். எதெல்லாம் முக்கியமாக தேவையோ அதில் சிறந்த விஷயத்த நம்ம பிக் பண்ண போகிறோம். ஃபார் எக்ஸாம்பிள், இன்வெஸ்ட்மெண்ட் பிளாட்ஃபார்ம். எந்த பிளாட்ஃபார்மை யூஸ் பண்ணி நீங்கள் இன்வெஸ்ட் பண்ண போகிறீங்க, எதில் அக்கௌண்ட் க்ரியேட் பண்ண போகிறீங்கன்றது ரொம்ப முக்கியம். பிகாஸ் நம்மளுக்கு காசை போடுறதுக்கும் எடுக்கிறதுக்கும் ரொம்ப ஈஸியாக இருக்கணும். ஆப் ஆர் சர்வர் டவுன் ஆகாமல் இருக்கணும். பேங்க்ஸ் எல்லாமே நம்மளுக்கு மியூச்சுவல் ஃபண்டில் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு பிளாட்ஃபார்ம் அமைச்சு தராங்க. ஃபார் எக்ஸாம்பிள், ஹெச்டிஎஃப்சியாக இருக்கட்டும், கோட்டாக், எஸ்பிஐ, இந்த மாதிரி நிறைய பேங்க்ஸ் இருக்குது. அதே மாதிரி டிஸ்கவுண்ட் ப்ரோக்கர்ஸ்னு பார்த்தீங்கன்னா அப்ஸ்டாக்ஸ், ஏஞ்சல் ஒன், ஜெரோதா, இந்த மாதிரி நிறைய ப்ரோக்கர்ஸும் இருக்காங்க. இதுதான் இன்வெஸ்ட்மெண்ட் பிளாட்ஃபார்ம் சொல்லுவாங்க. இப்போ பிளாட்ஃபார்ம் சூஸ் பண்ணிட்டோம். ஸோ நம்மளுக்கு வந்து காசு போட எடுக்க சர்வர் டவுன் ஆகாமல் எந்த பிரச்சனையும் இல்லாமல் ஸ்மூத்தாக போக போகுது. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஃபண்ட் ஹவுஸ் சூஸ் பண்ணுறது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஃபண்ட் ஹவுஸ்னால் என்னென்னு பார்த்தீங்கன்னா எஸ்பிஐ மியூச்சுவல் ஃபண்ட்ஸ், ஹெச்டிஎஃப்சி, ஐசிஐசி ப்ரூடென்ஷியல் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ், யூடிஐ மியூச்சுவல் ஃபண்ட்ஸ், இந்த மாதிரி நிறைய மியூச்சுவல் ஃபண்ட் ஹவுஸ் இருக்குது. இப்போ உங்ககிட்ட காசு இருக்குது, ஆனால் அதை நீங்கள் எப்படி இன்வெஸ்ட் பண்ணணுன்றதை ஃபஸ்ட்டு பிளான் பண்ணணும். லம்சமாக இன்வெஸ்ட் பண்ண போகிறீங்களா, இல்லை எஸ்ஐபி போட போகிறீங்களா அப்படின்ட்டு. எஸ்ஐபினா என்னென்னு பார்த்தீங்கன்னா, எப்படி நம்ம மந்த்லி இஎம்ஐ பே பண்ணுறோமோ அதே மாதிரி உங்களோட அக்கௌண்ட்லேருந்து டெபிட் ஆகிக்கும். லம்சம்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒரே டைமில் நீங்கள் பல்காக உங்ககிட்ட இருக்க கேஷ் 2 லேக்ஸ் இல்லை 5 லேக்ஸ் இல்லை 10 லேக்ஸ் எவ்வளோ இருக்கோ அதை நீங்கள் லம்சமாக இன்வெஸ்ட் பண்ணுவீங்க. இன்வெஸ்ட்மெண்ட் பார்த்தீங்கன்னா மியூச்சுவல் ஃபண்டில் பண்ண போகிறோம். ஃபண்ட்ஸில் நிறைய டைப் இருக்குது. ஈக்விட்டி, டெப்ட், ஹைப்ரிட், இண்டெக்ஸ், இஎல்எஸ்எஸ், லிக்விட் ஃபண்ட்ஸ். ஈக்விட்டி ஃபண்ட்ஸ்னால் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஸ்டாக்ஸில் இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. அண்ட் டெப்ட் ஃபண்ட்ஸ்னால் என்னென்னு பார்த்தீங்கன்னா பாண்ட்ஸில், கவர்மெண்ட் செக்யூரிட்டிஸில் இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. ஹைப்ரிட் ஃபண்டுன்றதை பேலன்ஸ்டு ஃபண்டுன்னு சொல்லுவாங்க. ஈக்விட்டி அண்ட் டெப்ட் மிக்ஸ்டாக இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. இண்டெக்ஸ் ஃபண்ட்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா நிஃப்டி 50, சென்செக்ஸ், நிஃப்டி மிட் கேப், நிஃப்டி ஸ்மால் கேப், இதெல்லாம் வந்து இண்டெக்ஸ் ஃபண்டுன்னு சொல்லுவாங்க. அந்த இண்டெக்ஸ் எப்படி மூவ் ஆகுதோ அதுக்கேற்ற மாதிரி உங்களுக்கு ப்ராஃபிட் வரும். இஎல்எஸ்எஸ்ன்னு சொல்லுவாங்க. இது இன்னொரு டேர்மில் டேக்ஸ் சேவிங் ஃபண்டுன்னு சொல்லுவாங்க. அப் டு 1.5 லேக் வரைக்கும் நம்ம டேக்ஸ் சேவ் பண்ணிக்கலாம். இந்த லிக்விட் ஃபண்ட் யாருக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சிலர்லாம் பைசாவை ரொட்டேட் பண்ணிகிட்டே இருப்பாங்க. ஒரு 10 நாள் அங்கே, ஒரு 10 நாள் இங்கேன்னு மூவ் பண்ணுவாங்க. இப்போ உங்ககிட்ட காசு இருக்குது, ஆனால் அதுக்கான தேவை இன்னும் ஒரு 10 நாள் 20 நாள் கழிச்சு தான் இருக்க போகுதுன்னா அந்த கேப்பில் நீங்கள் இதை லிக்விட் ஃபண்டில் பார்க் பண்ணிக்கலாம். பிளான்ஸில் பார்த்தீங்கன்னா டைரக்ட் பிளான், ரெகுலர் பிளான், 2 டைப் இருக்குது. டைரக்ட் பிளான்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம டைரெக்டாக இன்வெஸ்ட் பண்ணுற மாதிரி. இன்பிட்வீனில் இன்டர்மீடியேட் யாருமே இருக்க மாட்டாங்க. அதாவது ஏஜென்ட்ஸ், டிஸ்ட்ரிபியூட்டர், அட்வைசர் யாருமே இருக்க மாட்டாங்க. இதே நீங்கள் ரெகுலர் பிளான் சூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா ஏஜென்ட்ஸ், டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ், அட்வைசர், இன்டர்மீடியேட்டில் யாராவது ஒருத்தர் இருந்துட்டு இருப்பாங்க. ஸோ அவங்களுக்கு நம்ம எக்ஸ்ட்ரா காசு பே பண்ணுற மாதிரி இருக்கும். அதாவது ப்ரோக்கரேஜ் இல்லை கமிஷன் சொல்லலாம். டைரக்ட் பிளான், ரெகுலர் பிளான், இது ரெண்டுத்துலையுமே பார்த்தீங்கன்னா க்ரோத் அண்ட் டிவிடெண்ட்னு 2 டைப் இருக்குது. நீங்கள் க்ரோத்தில் போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு கிடைக்கிற ரிட்டர்ன்ஸை ரீஇன்வெஸ்ட் பண்ணுவாங்க. அண்ட் அது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு காம்பவுண்ட் ஆகிட்டே இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ உங்களுக்கு 10 ருபீஸ் ப்ராஃபிட் வந்திருக்கு, நீங்கள் 100 ருபீஸ் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா நெக்ஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா அது 110 இன்வெஸ்ட் ஆகி அதுக்கான இன்ட்ரெஸ்ட் உங்களுக்கு கிடைக்கிற மாதிரி காம்பவுண்ட் ஆகிக்கிட்டே இருக்கும். நீங்கள் டைரக்ட் பிளானில் டிவிடெண்ட் சூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு அப்பப்போ டிவிடெண்ட்ஸ் பே பண்ணுவாங்க. டைரக்ட் க்ரோத்தில் உங்களுக்கு நிறைய ப்ராஃபிட் வரும். டைரக்ட் டிவிடெண்டில் உங்களுக்கு ப்ராஃபிட் கம்பேரிட்டிவ்லி கம்மியாக வரும். இன்வெஸ்டராக நம்ம சைட்லேருந்து என்ன பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தாச்சு. நம்ம காசை கொடுப்போம், ஃபண்ட் ஹவுஸ் இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. ஃபண்ட் ஹவுஸில் ஃபண்ட் மேனேஜர்னு ஒருத்தர் இருப்பார். அவர் என்ன பண்ணுவார்னா எந்த அசட்டை எப்போ பை பண்ணலாம், எப்போ செல் பண்ணலாம், எவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணலான்னு சொல்லிட்டு கன்சிஸ்டண்ட்டாக தொடர்ந்து டிசைட் பண்ணிகிட்டே இருப்பார். டிசிஷன்ஸ் மேக் பண்ணிக்கிட்டே இருப்பார். எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா ரிட்டர்ன்ஸை மேக்ஸிமைஸ் பண்ணுறதுக்கு. இப்போ நம்ம ஸ்டாக் வாங்கும்போது எப்படி ஒரு ஸ்டாக் 10 ரூபா, ஒரு ஸ்டாக் 20 ரூபான்னு சொல்கிறோமோ அதே மாதிரி மியூச்சுவல் ஃபண்டில் என்ஏவின்னு சொல்லுவாங்க, நெட் அசெட் வேல்யூ.
அங்கே ஒரு ஸ்டாக்னு சொல்லுவோம், இங்கே ஒரு யூனிட்னு சொல்லுவாங்க. அவ்வளோதான் டிஃப்ரென்ஸ். இந்த என்ஏவி எப்படி மெஷர் பண்ணுவாங்க அப்படின்றத ஃபைனலாக பார்ப்போம். எந்த விதமான மியூச்சுவல் ஃபண்ட்ஸை நம்ம பிக் பண்ணுறதா இருந்தாலும் நம்ம பார்க்க வேண்டிய முக்கியமான 2 விஷயம் இருக்குது. எக்ஸிட் லோட், என்ட்ரி லோட் அண்ட் எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ. எக்ஸ்பென்ஸ் ரேஷியோனா ஒன்றும் இல்லை, நம்ம எப்படி பேங்க்குக்கு ஆனுவல் மெயின்டெனன்ஸ் சார்ஜ் பே பண்ணுறோமோ அண்ட் நம்மளோட ப்ரோக்கரேஜ்லாம் பார்த்தீங்கன்னா அப்ஸ்டாக், ஜெரோதா, ஏஞ்சல் ஒன் இதெல்லாம் யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஆனுவல் மெயின்டெனன்ஸ் சார்ஜ்னு பிடிப்பாங்க. அதை தான் எக்ஸ்பென்ஸ் ரேஷியோன்னு மியூச்சுவல் ஃபண்டில் சொல்கிறோம். யூஸ்வலாக நம்மளோட ஃபண்ட்ஸை வந்து மேனேஜ் பண்ணிவிட்டு நம்மளுக்கு ப்ராஃபிட் பண்ணி கொடுக்குறாங்க இல்லையா, அந்த ஃபண்ட் ஹவுஸ்க்கு நம்ம பே பண்ணுற மெயின்டெனன்ஸ் சார்ஜ் மாதிரி. என்ஏவி வேல்யூ எப்படி டிரைவ் ஆகுதுன்ட்டு இங்கே பாருங்கள், உங்களுக்கு கிளியராக புரியும். டோட்டல் அசெட் மைனஸ் டோட்டல் liability டிவைடட் பை டோட்டல் நம்பர் ஆஃப் அவுட்ஸ்டாண்டிங் யூனிட்ஸ். டோட்டல் அசெட்னா ஒன்றும் இல்லை, அந்த ஃபண்ட் ஹவுஸோட இன்வெஸ்ட்மெண்ட்ஸ், ஸ்டாக்ஸாக இருக்கலாம், பாண்ட்ஸாக இருக்கலாம், கேஷாக இருக்கலாம், இல்லை ஏதாச்சும் அசெட்டாக இருக்கலாம். அது மைனஸ் லைபிலிட்டிஸ்னால் அவங்களுக்கு இருக்க கடன், எக்ஸ்பென்சஸ், இது எல்லாமே டோட்டல் லைபிலிட்டிஸில் வரும். டோட்டல் நம்பர் ஆஃப் அவுட்ஸ்டாண்டிங் யூனிட்ஸ் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது நம்ம இன்வெஸ்டர்ஸ் கிட்ட இருக்க யூனிட்ஸ், அதை தான் டோட்டல் அவுட்ஸ்டாண்டிங் யூனிட்ஸ்னு சொல்லுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், மியூச்சுவல் ஃபண்டோட டோட்டல் அசெட் 200 லேக்னு வச்சுக்கோங்க. அவங்களுக்கு 20 லேக் லைபிலிட்டிஸ் இருக்குது, அதாவது எக்ஸ்பென்ஸ் இருக்குது. அண்ட் 10 லேக் யூனிட்ஸ் வந்து இன்வெஸ்டர்ஸ்க்கு அவங்க கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ அந்த ஃபண்டோட என்ஏவி எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 200 லேக் மைனஸ் 20 லேக் என்ன வருதோ டிவைடட் பை 10 லேக், அதாவது 10 லேக் யூனிட்ஸ் இன்வெஸ்டர்ஸ் கிட்ட இருக்கு. அந்த ஃபண்டோட ஒரு யூனிட்டோட ப்ரைஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 20 ருபீஸ் வரும். இந்த மாதிரி தான் நம்மளுக்கு என்ஏவி டிரைவ் ஆகுது. ஒரு குட்டி ரீகேப் மாதிரி பார்த்துருவோம். மியூச்சுவல் ஃபண்ட் நீங்கள் பிக் பண்ண போறீங்க அப்படின்னா என்ன மாதிரி இன்வெஸ்ட் பண்ண போறீங்கன்றதை நீங்கள் முடிவு பண்ணணும். ஸ்டாக்ஸில் மட்டும் பண்ண போறீங்களா, இண்டெக்ஸில் பண்ண போறீங்களா, இல்லை ஒரு 10 நாள் 20 நாளைக்கு உங்கள் ஃபண்டை வந்து நீங்கள் சும்மா பார்க் பண்ண போறீங்களா, இதை ஃபஸ்ட்டு முடிவு பண்ணணும். இன்வெஸ்ட்மெண்ட் வந்ததுக்கப்புறம் லம்சமாக பண்ண போறீங்களா, இல்லை எஸ்ஐபி பண்ண போறீங்களான்னு முடிவு பண்ணணும். அண்ட் நெக்ஸ்ட் திங் பார்த்தீங்கன்னா ஃபண்டை நீங்கள் பிக் பண்ணணும். ஃபண்டை பிக் பண்ணும்போது எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ கம்மியாக இருக்க மாதிரி பிக் பண்ணணும். நீங்கள் பிலோ 30 அந்த மாதிரி இருக்கீங்க, உங்களுக்கு வந்து ஜாப் இருக்குது அப்படின்னா நீங்கள் டைரக்ட் க்ரோத் போகிறது பெட்டர். நீங்கள் ரிட்டையர் ஆக போகிறீங்க இல்லை ரிட்டையர் ஆகிட்டீங்க அப்படின்னா டைரக்ட் டிவிடெண்ட் போகிறது பெட்டர். பிகாஸ் உங்களுக்கு டைரக்டில் கமிஷன்ஸ்லாம் கம்மியாக இருக்கும். அவ்வளோதாங்க, மியூச்சுவல் ஃபண்ட் ரொம்ப ரொம்ப சிம்பிள். நீங்கள் இன்னும் உங்களோட இன்வெஸ்ட்மெண்ட் ஜேர்னியை ஸ்டார்ட் பண்ணல அப்படின்னா இப்போ ஸ்டார்ட் பண்ணுங்கள். இதை விட்டால் வேறு ரைட் டைம் கிடையாது. அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறதுக்கு லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், அது யூஸ் பண்ணி நீங்கள் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிக்கலாம். இந்த வீடியோ பார்த்துருக்கீங்க இது வரைக்கும், உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக் பண்ணிவிடுங்க, ஷேர் பண்ணிவிடுங்க, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தொடர்ந்து உங்களுக்கு வீடியோஸ் வந்துட்டே இருக்கும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். லெட்ஸ் க்ரோ டுகெதர்.